ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் February 21 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை, தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை. இதுதான் நம்ம தனியார் பள்ளிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே போட்டோம், அரசு பள்ளியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே படிக்கணும். அரசு பள்ளியில் யார் நினைக்கிறா? கலெக்டருடைய பையனா, அமைச்சருடைய பையனா, MLA பையனா, MP, ஏழை கிராம விவசாயிகள் 3 பேர் தான். இல்லை, இப்போ 2 மொழி கொள்கையினால என்ன மாணவர்கள் ஏதாவது தவறான வழியில் போயிட்டாங்களா, இல்லை எதுவும் நாலேஜ் எதுவும் கம்மியாயிடுச்சா? நீ டிகிரி வரைக்கும் படிக்காமல் போனால் நாசமாக போயிருவீங்களா? அது படிச்சிடக்கூடாது, படிச்சு விவரமாயிடக்கூடாது. விவரமாயிட்டா பிரச்சனை இல்ல. விவரமாயிடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்குமா? இங்க கட்சிகள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போது? அதுல விவரமாயிட்டா நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, படிச்சுட்டா ஓட்டு போட மாட்டாங்கல்ல. படிச்சுட்டா பாஜக ஓட்டு போட்டுருவாங்க. நான் அப்படி சொல்லுங்க, அதுக்கான தேவை ஏன் எழுந்தது அப்படின்னு. சாரி, 2152 கோடி ரூபாய் ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாங்க. February 20 நீ காசு செலவழிக்காம வச்சிருக்கீங்க. 700 கோடி ரூபாய் அப்படி வச்சிருக்கீங்க. யாருக்கு சார் போயிருக்கும் அந்த 700 கோடி? வந்துருச்சு சார், காசு செலவழிக்காம வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சார் காசு கொண்டு கேக்குறீங்க? இல்ல, அந்த 700 கோடி இந்த 2152 கோடி ஒண்ணு இல்ல, அது வேற ஸ்கீம், இது வேற ஸ்கீம். நான் தான் சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கரூர்ல நேற்று கூட்டத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. 40,000 கோடி வருஷ பட்ஜெட். என்ன பண்றீங்க சொல்லுங்க? இல்லன்னு சொல்லுங்க. திமுக காரங்காட்டு தனியார் பள்ளிக்கூடம் இல்லன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த அரசாங்கம் பிளாக்மெயில் ஜனதா கட்சியா இருக்கு. என்ன பிளாக்மெயில் சொல்லுங்க? PM ஸ்ரீ ஸ்கீமுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு சார். இந்த ஸ்கீமுக்கு அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், ஆனா அதுக்கான காசை கொடு. கோபேக் மோடி போட்டது அது ஒரு முழுக்க ஐடிவிங்க பண்ண வேலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? பிஜேபி ஐடிவிங்க கோபேக் ஸ்டாலின் போட்டுக்காங்க. உதயநிதி அவருடைய அந்த பதிலுக்கு அண்ணாமலை நேற்று கரூர்ல பேசும்போது ஒரு கடுமையான வார்த்தைகளை உதயநிதி மேல வச்சிருந்தாரு. நீங்க பார்த்து எல்லாருமே கடுமையான வார்த்தைகள் பேசுறாங்க, அதை நான் ஏற்க முடியாது. அப்ப இந்தி திணிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒண்ணு ஆமான்ட்டு வரல. எவ்வளவு புத்திசாலித்தமா கேட்குறீங்க? உங்களுடைய டாக்டிக்ஸ் வச்சு அப்படி கிரில் பண்ணி எதிராளர்களை அலறடிக்கக்கூடிய சங்கர் சர்மா. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் விவாத பொருளாக மாறி இருப்பது இந்த மும்மொழி கொள்கை. இந்தியை திணிக்கிறாங்க. இந்த 2 விஷயம் குறித்து தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இந்த மும்மொழி கொள்கை பற்றி உங்களோட பார்வை என்ன? முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. அது இவங்க 2 மொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், 3 மொழி கொள்கை கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலமாக நான் தனியாக ஒரு புத்தகமே போட்டிருக்கேன். புதிய கல்விக் கொள்கையை பற்றின ஒரு புத்தகமே போட்டிருக்கேன். அதில் ரொம்ப விரிவாக அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது நான் பல முறை சொல்லியிருக்கேன். இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சரியாக அப்புறம் தமிழ்நாட்டில் இருப்பது இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை, தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை. இதுதான் நம்ம. தனியார் பள்ளிகளில் படிக்கிறது யார்? தமிழர்களா அந்நியர்களா? அங்கேயும் தமிழர் தானே படிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இருமொழி கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய அரசாக இருந்தால் CBSEயோ மெட்ரிகுலேஷனோ ICSO அமெரிக்கா பள்ளிக்கூடமோ எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் 3வது மொழி சொல்லித்தர முடியாது. தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எந்த 3வது மொழி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுது. அப்போ எல்லாருமே நாங்கள் இருமொழி கொள்கை எங்களுடைய பாலிசின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாலிசிங்கிற ஏமாற்று வேலையில் நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க. அரசு பள்ளி மாணவர்கள் இன்னொரு மொழி கற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பண்ணுறீங்க. என்ன ஏற்பாடு? நீங்கள் இந்த நான் பலமுறை சொல்லுங்க, அண்ணாமலை வேற ஒரு புள்ளி சொல்கிறாரு 56 லட்சம் 52 லட்சம். நான் பலமுறை சொல்லுங்க, 55% தனியார் பள்ளிகள், 45% தான் அரசு பள்ளிகள். இருக்கிற பள்ளிக்கூடம் 100 பள்ளிக்கூடம்னா 45 பள்ளிக்கூடம் தான் அரசு பள்ளிக்கூடம், 55 பள்ளிக்கூடம். அப்போ இதை தாண்டி போயிடுச்சு. அவர் சொன்ன கணக்கிலையும் மும்மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு அதிகம். நான் சொல்லுகிற பள்ளிக்கூட கணக்கிலையும் மும்மொழி சொல்லித் தருகிற பள்ளிக்கூடம் அதிகம். இது ஏற்கனவே பலமுறை சொன்னது. இல்லைன்னு மறுக்கட்டும், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தரவுகள் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம என்ன செய்யறது? தரவுகள் நீங்கள் கொடுங்க. ரங்கராஜ் பாண்டே சொன்னது போய், அண்ணாமலை சொன்னது போய் சொல்லுங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மாணவர்கள் நாங்கள் படிக்கிறது பூரா நாங்கள் இருமொழி தான், 3ஆம் மொழியை படிக்கிறதில்லன்னு சொல்லுங்க. யாரை யார் ஏமாற்றுறாங்கிற பாருங்க. அவ்வளோ. இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான் தொடர்ந்து 1960லேருந்தே இங்கே பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படுது. இருமொழி கொள்கைங்கிற வார்த்தையை வச்சிருக்கீங்க சார், பாலிசியா வச்சிருக்கீங்களா நான் கேட்கிறேன். அரசு பள்ளிகள் இல்ல, அரசு பள்ளிகள்ல இருமொழி கொள்கை தானே, அதுதானே பாலிசி. அதுதானே நட்டம். தனியார் பள்ளியில் யார் படிக்கிறான்னு அந்த கேள்வி தான் எழுப்புனேன். தனியார் பள்ளி உள்ளத்துல அமெரிக்க மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அமெரிக்காக்காரன் என்ன படிச்சு போறான்? என் பையன் தான் அங்கே படிக்கிறான், என் பையன் தானே CBSE படிக்கிறான், என் பையன் தானே மெட்ரிகுலேஷன் படிக்கிறான். அங்கெல்லாம் என்ன மொழி சொல்லப்படுது? அப்போ காசு இருந்தால் நான் அங்கே போயிடுறேன். 45% ஏன் அரசு பள்ளியில் சுருங்கிச்சு?
காமராஜர் இருக்கும்போது கல்வி கண்காணித்தவன் எதுக்கு சொல்கிறோம்? 100% தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் தானே. எப்படி சுருங்கிட்டே போகுது? தனியார் பள்ளிகள் கூடிக்கிட்டே போகுது, அரசு பள்ளிகள் சுருங்கிட்டே போகுது. ஏன்? யாரும் படிக்க மாட்டான். படிக்கிறவன் 100 ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சா தனியார்ட்ட போயிடுறான். தனியார் பள்ளிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே போட்டோம், அரசு பள்ளியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே படிக்கணும். அரசு பள்ளியில் யார் நினைக்கிறா? கலெக்டருடைய பையனா, அமைச்சருடைய பையனா, எம்எல்ஏ பையனா, எம்பி பையனா? ஏழை கிராம விவசாயிகள் 3 பேர் தான். எய்தர் ரூரல் ஆர் புவர் ஆர் ஃபார்மர்ஸ். அந்த 3 நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அவர் போயிடுறாங்க. ஒன்று அந்த ஊரில் வந்து சிபிஎஸ்சி பள்ளியிடமோ மெட்ரிகுலேஷன் பள்ளியிடமோ இருக்காது, அல்லது அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு தவிர வேற போகிறாங்க. இல்லை, அந்த ஒரு வாய்ப்புனால கூட அவங்களால 3வது மொழி கற்காம போயிட்டா கடைசியாக ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துடும். கடைசியாக அடுத்த வகுப்பு போக முடியாமல் ஒரு சூழலும் இருக்குல்ல, அந்த பார்வையும் இருக்குல்ல அந்த இடத்துல. பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பாஸ் பண்ணணுங்கிறது தனி, அந்த பிரச்சனையே தனி. புரியுதுங்களா? நீங்கள் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இத்தனாவது வகுப்பு வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் அதே மாற்றிருக்கிறாங்க. நம்ம வந்து ஃபெயில் பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு எக்ஸாம் நடந்துருக்காங்க. ஃபெயில் பண்ணுற பற்றி பேசல. ஸோ 8வது வகுப்பு வரைக்குமான தேர்வுங்கிறது இன்னமும் அமலில் இருக்குது. இன்னைக்கு தேதி நம்ம பேசியிருக்கலாம், அமலில் இருக்குது. அது எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் யாரும் ஃபெயில் ஆக முடியாது. ரொம்ப தனியார் பள்ளிகளே சில இடங்களில் ரொம்ப மக்கா இருக்கிறவங்களுக்கு டிசியை கொடுத்துட்டு போயிட்டு வந்து ஃபெயில் பண்ணுறதில்ல. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு புரியுங்களா? உங்கள் பையன் படிக்க மாட்டான், 2 மார்க் 3 மார்க் வாங்குறான், அவனை படிக்க வைக்கவே முடியாதுன்னா அவங்க பண்ணுறாங்க. இல்லாட்டி அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க, டீச்சிங் கொடுக்குறாங்க, தனித்தனியாக பண்ணி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ யாரையும் ஃபெயில் ஆக்க முடியாது. அந்த சட்டம் அப்படி தான் இருக்குது. புதிய கல்விக் கொள்கையிலையும் 3வதுலையும் 5வதுலையும் 8வதுலையும் தேர்வுகள் வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர வடிகட்டணும்னு சொல்லலாம். இல்லை, அதான் பொது தேர்வு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுனா வாங்க, நீங்கள் முதல்ல மூலிக்கு போயிருங்க, அப்புறம் தேர்வு. இல்லை, அதான் சேர்ந்து அதோட சேர்ந்து தானே இதுவும். இதுக்கு என்ன சம்பந்தம்? மொழி கற்றுக்கள் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? 5 மொழியில் தனியார் பிளான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, நீ காதில் வாங்க மாட்டேன்றீங்க. அது அதிகமான சதவீத பள்ளிக்கூடங்களில் மும்மொழி இருக்குது. அதிகமான சதவீத மாணவர்கள் மும்மொழி படிக்கிறாங்க. எங்களுடைய நியூஸ் போட்டிருந்தோம், திருநெல்வேலியில் அனுப்பியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த பிராத்மிக் மத்தியமா எக்ஸாம் இருக்கு. 3000-4000 பேர் ஒரு சென்டரில். திருநெல்வேலியில் கூட்டமான கூட்டம், பள்ளிக்கூடத்தில் உள்ள இடம் இல்லை. 3000-4000 பேர் ஒரு சென்டரில். என்ன நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஹிந்தியே படிக்கிறாங்க. நான் மும்மொழியே விட்டேன், ஹிந்தியே படிச்சுட்டு இருக்காங்க. 5 லட்சம் பேர் சராசரியாக இந்த தென்னிந்தியா ஹிந்தி பிரச்சார சபாவில் படிச்சுட்டு இருக்காங்க. வருஷம் 5 லட்சம் பேர் பரிச்சை எழுதிட்டு இருக்காங்க எவ்ரி இயர். ஹிந்தி படிப்புல வாய்ப்பு இல்லாதவங்க பண்றாங்க. பள்ளிக்கூடத்தில் படிச்சா எழுத மாட்டான், நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுங்களா உங்களுக்கு? பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிச்சா எழுத மாட்டான், வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஹிந்தி தெரிஞ்சுக்கணுமே நாங்கள் போய் படிக்கிறோம். தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் உண்மையை பேசி பழகு. இல்லை, இப்போ 2 மொழி கொள்கையினால என்ன வந்து மாணவர்கள் வந்து ஏதாவது தவறான வழியில் போயிட்டாங்களா, இல்லை எதுவும் நாலேஜ் எதுவும் கம்மியாயிடுச்சா? நீ டிகிரி வரைக்கும் படிக்காமல் போனால் நாசமாக போயிடுவீங்களா? +2 மட்டும் படிச்சுட்டு விட்டீங்கன்னா நீ செத்து போயிடுவீங்களா? 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சுன்னா டைவர்ஸ் ஆயிருமா? என்ன நடக்கும்? ஏன் நம்ம 5ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சு போயிடலாம்ல? எதுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கணும்? எதுக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கணும்? எதுக்கு 12? எதுக்கு காலேஜ்? எதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி? எதுக்கு பிஹெச்டி? என்ன கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? ரொம்ப முன்னாடி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, இந்த மாதிரி இவ்வளோ அறிவார்ந்த கேள்வி முன்னாடி கேட்கிற ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த கேள்வி திரும்ப கேட்குது. எங்கள் பிள்ளை என்ன படிச்சு போதுங்க அப்படின்னு. என்னங்க மாடு மேய்க்கிறமாங்க? அதான் ஆசையாங்க உங்களுக்கு? மாடு மேய்க்கிற நல்ல தொழில், நல்ல வருமானம் வச்சுங்க, அது தனிக்காது. அதை பற்றி நான் தனியாக ஒரு ஸ்பீச்சே கொடுத்துருக்கேன். என்ன விரும்புறீங்க நீங்க? இல்ல, பேரண்ட்ஸ் வந்து அப்படி நினைக்கல, மாணவர்கள் அப்படி நினைக்கல. ஆனா வந்து பாஜக மட்டும் அப்படி நினைக்குது, மத்திய நினைக்குது. 55% தனியார் பள்ளிகள்ல வந்து ஹிந்தி சொல்லி தராங்க அப்படின்ற 56 லட்சம் தனியார் மாணவர்கள் வந்து ஹிந்தி படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. நீங்க பேரண்ட்ஸ் விரும்பலன்றீங்க. எந்த உலகத்துல இருக்கீங்க? கண்ணை திறந்துட்டீங்களா மூடிட்டு? இல்ல, நீங்க சொல்றது பிரைவேட்ல சார். நான் கேக்குறது அரசு பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்கள் யாரும் கேட்டாங்களா? அரசு பள்ளி ஆசிரியர்கள் கேட்டாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுச்சா? அண்ணன் அன்பில் மகேஷ் தனியார் அரசு பள்ளியில படிச்சாருன்னா நீ சொல்லு. 38 மாவட்ட கலெக்டருடைய பிள்ளைகள் வந்து தனியார் அரசு பள்ளியில் படிச்சாங்கன்னா சொல்ல ஒருத்தர். யார் படிக்கிறா நீங்க சொல்லுங்க. யாரா ஒருத்தர் சொல்லுங்க. பிரபலமானவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அரசு பள்ளியில் சேருங்க. அப்ப யாருக்கு? ஏழைகள், கிராமத்தில் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அவங்க தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஜாதியா நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள், அவங்க தான் இங்க உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடுக்குறீங்களா? படிப்பு கொடுக்க நினைக்கிறீங்க? கொடுக்க கூட நினைக்கிறீங்களா? அவங்க படிச்சிடக்கூடாது, படிச்சு விவரமாயிடக்கூடாது. விவரமாயிட்டா பிரச்சனை இல்ல. விவரமாயிடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்குமா? இங்க கட்சிகள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போது? அதுல விவரமாயிட்டா நம்மளுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கல்ல. படிச்சுட்டா ஓட்டு போட மாட்டாங்கல்ல. படிச்சுட்டா பாஜக ஓட்டு போட்டுருவாங்க. நான் அப்படி சொன்னேன். நான் படிச்சுட்டா ஓட்டு விவரமா போடுவான். யாருக்கு ஓட்டு போடணும் அவனுக்கு தெரியும். நான் சொன்ன வார்த்தை, படிச்சுட்டா விவரமாயிருவான். தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வி துறைக்கு நிதி வந்து 40,000 கோடி ரூபா. தமிழ்நாட்டு டாஸ்மாக் வருமானம் 50,000 கோடி ரூபா. என்ன எதை நீங்க முன்னிறுத்துறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், திருமாவளவனா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இருமொழி கொள்கை வேணும், இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வேணும் சொல்றாங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். இருமொழி கொள்கை வேணும்னு சொல்றவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. நிதர்சனம் புரியாம இருக்காங்க. இவங்க யாரும் அறியாதவர்கள் கிடையாது. சீமானோ, விஜயோ, ஸ்டாலினோ, திருமாவளவனோ வந்து தெரியாம சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கல. தெரிஞ்சு சொல்கிறார்கள். மும்மொழி கொள்கை இருக்குது. நான் சொல்ல, நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தை அதிகாரம் இருக்குல்லங்க. தமிழ் அரசாங்கம் கவர்னர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கல்ல. கவர்னர் சொல் பேச்சு கேட்க மாட்டாருன்னு உச்சநீதிமன்றம் போறாங்கல்ல. நாளைக்கு ஒரு நியூஸ் போடுங்க, தமிழ்நாட்டில் 3வது மொழி எந்த பள்ளின்னு சொல்லிக்க முடியாது. நீ சிபிஎஸ்சி இருந்துக்கோ, ஐசிசி இருந்துக்கோ, நீ மெட்ரிகுலேஷன் இருந்துக்கோ, 3வது மொழி கிடையாது. தமிழ் படி, இங்கிலீஷ் படி, ஓடி போய்
கொண்டு வாங்க. நம்ம அரசு அதுதான் அரசாங்கம் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். காசு இருக்கிற பூரா மும்மொழி கொள்கை படிச்சுக்கோ, காசு இல்லாத 2 மொழியில் உட்காந்துக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வாய்ப்பு இல்லாதவங்க தானே வாய்ப்பு கொடுக்கணும், காசு இல்லாத தானே வாய்ப்பு கொடுக்கணும். காசு இருக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். என்ன கணக்கு இல்லை மும்மொழி கொள்கைனால ஏதாவது ஆதாயம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பரவாயில்ல. நான் அது தானங்க சொன்னேன். காது கொடுத்து தயவுசெய்து கேளுங்க. ஒரு கேள்வி நீங்க மாத்தி மாத்தி 10 தடவை கேட்காதீங்க. 10ஆம் கிளாஸ் படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது ஒரு முறை. டிகிரி முடிச்சு என்ன பிரயோஜனம்? கருணாநிதி டிகிரி முடிச்சாரா? ஜெயலலிதா டிகிரி முடிச்சாரா? எம்ஜிஆர் டிகிரி முடிச்சாரா? காமராஜ் டிகிரி முடிச்சாரா? எத்தனை சிஎம் நான் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு பதவி வேணுமா, கௌரவம் வேணுமா, அதிகாரம் வேணுமா, காசு வேணுமா? இவங்களுக்கு மேல எதுக்கு டிகிரி படிச்சுக்கிட்டு ஒத்துக்கிடுவீங்களா? ஏங்க 3 மொழி படிச்சா என்ன பிரயோஜனம் கேட்குறீங்க? எவ்வளவு படிச்சாலும் நல்லது தானுங்க. 10th படிக்கணும், +2 படிக்கணும், +2 படிக்கணும், காலேஜ் படிக்கணும், பிஜி படிக்கணும். என்னங்க நீங்க 2 மொழி படிச்சா 3 மொழி படி, 3 மொழி படிச்சா 4 மொழி படி, எத்தனை மொழி தான் படி? அதுக்கான தேவை ஏன் எழுந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். படிக்காட்டா என்ன ஆகும் கேட்குறீங்க, அதற்கான தேவை என்ன கேட்குறீங்க? அதுதான் நான் 3வது முறையாக சொல்றேன் நான் ஒரே பேட்டியில். உங்களுக்கு விளங்கலாம் நாம என்ன செய்யறது? நான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புரியும். அதனால தான் கவர்மெண்ட் கொண்டு பிரைவேட்ல சேர்த்தேன். பெற்றோர்கள்ட்ட கையெழுத்து வாங்க போறேன்னு சொல்லி அண்ணாமலை நேத்து கையெழுத்து வாங்க வேண்டியதே இல்லை சார். அவங்க ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க சார். அவன் தான் அரசு பள்ளிக்கூடம் வேண்டாம் தனியார் பள்ளிக்கூடம் போயிட்டாங்களா சார்? அரசு பள்ளிக்கூடம் மூடப்படுதா இல்லையா? அரசு பள்ளிக்கூடம் எங்கே குறையுதா இல்லையா? நீங்க அரசு பள்ளி இணைக்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல? ஊட்டியில் இப்பதான் போட்டார் 80 பள்ளிக்கூடம் ஒரு மாவட்டம் பூரா காலி அப்படின்னு திரு எல்முருகன் குறிப்பிட்டிருந்தார். மாநிலம் முழுக்க அரசு பள்ளி ஏன் குறைஞ்சிட்டு போகுது? ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போறான். ஏன் வெளியே போறான்? அவங்க அப்பா காசு சம்பாதிக்கிறார், உழைக்கிறாரு. தனியார் பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் சேர்ப்பா கேட்குறேன். என்ன இமேஜ் கொடுக்குறீங்க நீங்க? நீ சரி நல்ல பள்ளிக்கூடம் யாரா ஒருத்தர் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு பெருமானார் சேர்த்துருக்காரு சொல்லுங்க. ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு பெருமானார் சேர்த்துருக்காரு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை சேருங்க. நீங்க இருமொழி கொள்கை வச்சுக்கோங்க, ஒரு மொழி கொள்கை வச்சுங்க. எங்க அண்ணன் எஸ்ஆர் சேகர் மாதிரி வந்து மொழியை வேண்டாம் ஜாடையில் கூட பேசிக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு பூரா நீங்க கொடுப்பீங்க, அரசு பள்ளி கொடுப்பீங்க. இதுதானே அது அடிப்படையான கேள்வி வருது. நான் யாருமே திரு விஜய் பத்தி என்ன சொன்னாரு? நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு மொழி கொள்கை வச்சிருக்கீங்க, இருமொழி கொள்கை வச்சிருக்கீங்களா? அங்க 3 மொழி கொள்கை வச்சிருக்கீங்க. அண்ணா நாற்காடு ஒரு பையன் வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்க? என்ன பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க? திமுக குடும்பத்தில் என்ன பள்ளிக்கூடம்? நீங்க பண்றது பூரா என்ன சொல்றது பூரா என்ன? செய்வத்தான் சொல்லும், சொல்லத்தான் செய்வோம் சொன்னீங்களா? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய எல்லா பள்ளிக்கூடங்களையும் 3 மொழி, குறிப்பா ஹிந்தி, குறிப்பா தமிழ்ல பேசணும் அபராதம் இல்லைன்னு சொல்லுங்க. சங்கர் சர்மா மனசாட்சி போது ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்ல பேசினா அபராதம் நடைமுறை இருக்குதா இல்ல? நடைமுறையில் இருக்கு. எல்லா பள்ளிகளையும் கிடையாது, ஒரு சில பள்ளிகள் அது ஸ்ட்ரிக்டாவே ஃபாலோ பண்றாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்துன்னு சொல்லி சொல்லலாம்ல? அது செஞ்சிருக்கீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு சட்டம் இருக்குல்ல, நீங்க போடுங்க. நீங்க பல்கலைக்கழகங்களுக்கு கூட நாங்க தான் வேந்தர் ஆகிறோம் சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் தவிர வேற யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இதான் இருமொழி கொள்கை. தமிழ்நாட்டில் தமிழை கம்பல் பண்ண முடிஞ்சா சார்? முதல்ல ஹிந்தி கட்டாயமாக்க மாட்டேன்னு சொல்றாருல சார். தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது உருதுவை கட்டாய பாடமாக்குவோம் சொல்லியிருக்காரு சார். நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புறா. உருதுவை கட்டாய பாடமாக்குவோம் தமிழக முதலமைச்சர் சொன்ன வார்த்தை. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது. இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேன். தமிழக முதலமைச்சர் சொன்னது, தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடத்திலிருந்து உங்களுக்கு தேர்வுல இருந்து உங்களுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுப்போம் சொல்லியிருக்காரு. இது என்ன சார் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் தமிழில் தேர்வு எழுதுறதுக்கு விதிவிலக்கு வாங்கி தருவோம், தமிழில் உருதை கட்டாய பாடமாக்குவோம். என்ன விரும்புறீங்க சார்? நீங்க ஹிந்தி படிக்கக்கூடாது, மலையாளம் படிக்கக்கூடாது, தெலுங்கு படிக்கக்கூடாது, கன்னடம் படிக்கக்கூடாது. என்ன விரும்புறீங்க சொல்லுங்க? வாட் இஸ் யுவர் ஐடியா? இல்ல மும்மொழி கொள்கையை வந்துருச்சு அப்படின்னா அவங்க இந்திய புகுத்திடுவாங்க அப்படிங்கறத நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த மாநிலத்தோட அப்படிங்கறத பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க தானே சார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுக்க ஒரு ஸ்கீம் இருக்கு. பிரதமர் வந்து விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்குறாரு. 2000 ரூபாய் தவணை கொடுக்குறாரு. யாருங்க கொடுப்பா? அந்த பயனாளிகளை தேர்வு பண்றது மாவட்டம், மாநிலம், தமிழகம். அதுல தான் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் வந்து அவர் வேளாண் துறை செயலாளர் இருக்கும்போது கண்டுபிடிச்சார். பயங்கரமான ஊழல் நடந்திருக்குன்னு. கடலூர் உள்ளிட்ட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி எல்லாரும் நீ ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயி, அவர் ஆதார் கார்டை ஏற்றி விடும் போட்டு எல்லாருக்கும் ஆதரவு வாங்கிட்டு ஊழல் நிப்பாட்டினாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, யார் பயனாளி தேர்ந்தெடுப்பா? நீங்க தானே. அப்போ மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்றுக்குங்க. மலையாளம் வச்சுக்கோங்க, தெலுங்கு வச்சுக்கோங்க, கன்னடம் வச்சுக்கோங்க, திராவிட மொழி குடும்பம் தானே சொல்றீங்க, வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தாங்க திணிக்கல, யாருக்கு என்ன வச்சுக்கோங்க, அந்தந்த பள்ளிக்கூடம் தேர்வு செஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கோங்க. என்ன அது பார்ப்போம்? திணிக்க கூடாது தானே சொல்றீங்க, ஹிந்தி திணிப்பாங்க தானே சொல்றீங்க. நீங்க வாய்ப்பு தமிழக பள்ளிக்கூடங்கள் சொல்றீங்க, அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் முடிவு பண்ணுவாங்க. உங்கள்ட்ட எந்த மாணவர்கள் சேர்றாங்கன்னு பார்த்து திருத்தணி பக்கமா தெலுங்கு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் நாகர்கோவில் பக்கமா மலையாளம் வச்சுக்கோங்க, தேனி பக்கமா மலையாளம் வச்சுக்கோங்க, ஒசூர் தர்மபுரி கன்னடம் வச்சுக்கோங்க. அப்படின்னு 3வது மொழி பக்கத்தில் இருக்க உங்களுக்கு எதனா வச்சுக்கோங்க. சாய்ஸில் கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் 3வது மொழி அந்தந்த தலைமை ஆசிரியர் முடிவுனார் வச்சுக்கோங்க. இல்லை சிஇஓ முடிவுனார், டிஓ முடிவுன்னு வச்சுருங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம்.
கம்பல்சன் கிடையாது, நீங்கள் அப்படியே வாய்ப்பு கொடுத்துருங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, மூன்றாவது மொழி அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா ஆப்வியஸ்லி அது இந்தியா இருக்கும், அதை preference பண்ண வச்சிருவாங்க. யார் ப்ரிஃபர் பண்ணுவா? அப்ப மக்களுடைய விருப்பம் இந்தியா இருக்கு, நீங்க தடுக்கிறீங்க. அதான் உங்க கேள்வி. அந்த இடத்துல தான் தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து தாய்மொழினால ஒரு உதாரணம் சொல்லுங்க. உருதுவை கட்டாய பாடமாக்குவோம், தமிழ் வழி தேர்வுகளில் வந்து நாங்கள் விதிவிலக்கு ஏற்பாடு பண்ணுவோம். எது தமிழ் அழியறதுக்கான வழி? தமிழுக்கு விதிவிலக்கு கொடுப்போங்கிறதா? இதுதான் தமிழை வளர்க்குற வழியா? இல்ல, நடைமுறையில் நடந்த விஷயத்த வந்து உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு. ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி அந்த லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சு, பீகாரி லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சு, போஜ்பூரியும் கிட்டத்தட்ட அழியிற நிலைமையில இருக்கு. இந்த லாங்குவேஜஸ்லாம் எதனால அழிஞ்சதுன்னா ஹிந்தி வந்து ஒரு லாங்குவேஜ் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? போஜ்பூரின்னு ஒரு லாங்குவேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ஒரு வட்டார வழக்கு மொழி. அதுக்கு லிபியே தனி ஒரு எழுத்து வடிவமே கிடையாது. ஒரு மொழின்னா எழுத்து வடிவம் இருக்கணும், புரியுங்களா? போஜ்பூரிக்கு எழுத்து வடிவம் நீங்கள் சொல்லுங்க, அண்ணன் உதயநிதி நீங்கள் கேட்டுவாங்க. பீகாரின்னு சொன்னீங்களாமே சார், அது என்ன லாங்குவேஜ் சார் கேட்டுங்க. பீகாரின்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது. பீகாரில் ஹிந்தி தான் லாங்குவேஜ். ரெண்டு பெரிய வட்டார வழக்கு யூபி பீகார் ரெண்டும் சேர்ந்து, பனாரஸ் காசிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்பட பீகாரில் பெரும்போது சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து பனாரஸில் வந்து, பனாரஸ் அந்த யூபியில் பீகாரில் ரெண்டும் சேர்ந்து போஜ்பூரின்னு ஒரு பெரிய ஜில்லா இருக்குது. போஜ்பூரி ஜில்லான்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்குது. இன்னொன்று மைத்திலின்னு சொல்லுவாங்க, மித்திலா சொல்லுவாங்க, நேபாள் வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டு தான் அங்கே உள்ளக்கூடிய வட்டார மொழி. பீகாரி என்ன மொழி எனக்கு தெரியலையே. பீகாரில் பேசுகிறது பீகாரி மொழி யாராவது சொல்லியிருக்காங்க? அது என்ன தெலுங்கா, மலையாளம், கன்னடமா? அதில் பீகாரி மொழின்னு என்ன சொல்லுங்க. பீகாருடைய மொழி ஹிந்தி. பீகாரில் நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் ஹிந்தி தான் பேசுவாங்க. இந்த கட்டாய ஹிந்திலாம் கிடையாது, அவங்க கட்டாயத்துக்கு வேற லாங்குவேஜும் கிடையாது. பீகார்ல ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பேசுறாங்க. தெரிஞ்சு இல்ல, அதான் நீங்க அங்க இருந்தனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்க ரிலேட்டிவ்லாம் ராஜஸ்தானி அழிஞ்சிருச்சுங்கிறாரு. அதுதான் சொல்ல வரேங்க. ஒவ்வொருத்தருடைய நேர் வருங்க. தமிழ்நாட்டில் என்னங்க இருக்கு? யாராவது ஒருத்தரை, இந்த அரசியல் பெருமக்கள் ஒருத்தரை நல்ல தமிழ்ல பேச சொல்லியிருக்கு. ஒருத்தரை 4 வார்த்தை சேர்ந்தாலும் போல் எழுத சொல்லியிருக்கு. நீங்க யார் இந்த தமிழுக்காக வாதாடக்கூடிய எல்லா பெருமானாருக்கும் ஒரு சவால். 4 வார்த்தை சேர்ந்தாப்புல தமிழ் எழுத சொல்லியிருக்கு. ஒரு 4 திருக்குறள் சொல்ல சொல்லியிருக்கு. தொல்காப்பியத்தை பார்த்து வாசிக்க சொல்லுங்க. நான் சொல்ற வாய்ப்புகளை புரிஞ்சுக்கங்க, புரியுங்களா? 4 வார்த்தை போர்டில் எழுதுங்க, 4 திருக்குறள் வந்து நீங்க சொல்லிருங்க, தொல்காப்பியத்தை பார்த்து படிங்க. யாருக்காவது தெரியுதான்னு பார்ப்போம். தமிழ் தனித்தமிழ்ல யாரா பேசி பாருங்க. நடைமுறை உண்மையே தெரியாம நீங்க என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அதான் சார், ஏற்கனவே இப்படி இருக்கு, மூன்றாவது இன்னொரு மொழி வரும்போது இன்னும் வந்து நாசமால போகும். இப்ப பலவீனமா இருக்கு இல்லையா? தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன செஞ்சீங்க? 40,000 கோடி பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நான் சொல்லல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, இத்தனை தனியார் இருக்கிறாங்க, இத்தனை மாணவர்கள். நான் சொன்னேன், நீங்க ஒரு புள்ளிவரம் சொல்லுங்க. தமிழ் வளர்க்கறதுக்கு திமுக அரசு எவ்வளவு செய்ய தெரியுமா? தமிழ் வழி ஆட்சினே சொல்ல மாட்டேன்றீங்க, திராவிட மொழி மாடல் ஆட்சின்றீங்க. ரெண்டுமே தமிழ் கிடையாது. எவ்வளவு முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன், நான் திராவிட மாடல் ஆட்சிங்கிற முதல்ல பயன்படுத்தலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ் நெறி ஆட்சி நீங்க சொல்லிக்க வேண்டியதானே? ஒன்னு மாடல் இங்கிலீஷ், இன்னொன்று திராவிடம் சான்ஸ்கிரிட். ரெண்டுமே வேற மொழி. உங்களுடைய ஆட்சியே நீங்க வேற ஒரு மொழி தான் நடைமுறைப்படுத்துறீங்க. தமிழகம்ங்கிறத தமிழ்நாடு மாத்தினதே கவர்னர் சொல்லி தானே மாத்தினீங்க. தலைநிபுணம் தமிழகம் தானே எழுதி. திமுகவுடைய அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட் தலைநிபுணம் தமிழகம் தான் தமிழ்நாடு இருந்துச்சு. கவர்னர் வந்து தமிழ்நாடோட தமிழகம் நல்லா இருக்கு சொல்றதுக்கு அப்புறம் டபக்குன்னு வந்து சண்டை போயிட்டு எப்படி சொல்லுங்க, நீங்க தானே போட்டுருந்தீங்க, அப்புறம் தானே மாத்தினீங்க உங்க பேஜ்ல எல்லாமே. மக்களுக்கு தெரியவே தெரியாதா? எதுவுமே தெரியாதா? இல்ல கண்ணு மூடிட்டு இருப்பாங்களா? இல்ல தெரியக்கூடாது. இல்ல இடனா வந்து ஹிந்தியை வந்து திணிக்க பாக்குறாங்க அப்படிங்கறதா இவங்க சொல்லக்கூடிய விஷயம். உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டில் இருந்த ராஜீவ் காந்தி இருந்த தலைமையில 84ல வந்த இதை சொல்லுங்க சார், தேசிய கல்விக் குழு சொல்லுங்க சார், என்ன சார் போட்டு இருந்துச்சு அது சொல்லுங்க சார். நீங்க அதுக்கு முன்னாடி 60s இருந்த தேசிய கல்விக் குழு என்னன்னு சொல்லுங்க சார். காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா ரெண்டுமே நடந்துச்சு. பிஜேபி ஆட்சியில முதல் கல்விக் கொள்கை வந்திருக்கு. 2 ஆட்சியிலுமே இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க சார். கூட இருக்காருல அண்ணன் செல்வ பொருந்த அவர் பதில் சொல்லட்டும் சார். இந்திரா காந்தி இருந்த போது, ராஜீவ் காந்தி இருந்த போது என்ன கொண்டு வரப்பட்டது 3வது மொழியா சொல்லுங்க. இப்போடைய கல்விக் கொள்கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எனி இந்தியன் லாங்குவேஜ்ங்கிறது திணிப்பா, ஹிந்திங்கிறது திணிப்பா? ஹிந்தின்னு போட்டது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அவங்கள பேச மாட்டீங்க, கூட கூட்டணி வச்சிருப்பீங்க. எனி இந்தியன் லாங்குவேஜ் சொல்ல சண்டைக்கு போவீங்க. நரேந்திர மோடிக்கு சொந்த தாய்மொழி வந்து இந்தியா சார். சொல்லுங்க சார். இல்ல அவர் குஜராத்தி இல்ல, அவருமே ஹிந்தியில பேசுறாரு. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல மோடி அவர்கள் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன், இப்ப மோடி அதான் சார் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க எனக்கு. ஜெனரலா நீங்க சொல்றேன், குஜராத்தியா இருக்க வேண்டிய ஒரு தாய்மொழிய இப்ப கிட்டத்தட்ட வந்து இல்ல அதான் அவர் ஹிந்தியில பேசுறாரு. ட்ரம்ப் கிட்ட ஹிந்தியில பேசுறாரு சார். ட்ரம்ப் கிட்ட ஹிந்தியில பேசுறாரு சார். ஆமா, ஏன்னா அது இந்தியாவுடைய மொழி. அது அவர் அமெரிக்கால குஜராத்தில பேசலாம், இல்ல இங்கிலீஷ்ல பேசலாம். குஜராத் வந்து ஒரு மாநிலத்தின் மொழி, புரியுங்களா? பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய ஹிந்தி. இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ லாங்குவேஜ் போட்டு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஹிந்தியை வந்து கொண்டு வந்துருவாங்க சார். இந்திய ப்ரோமோட் நாட்டினுடைய பிரதமர் இந்தியா முழுவதும் இந்த லாங்குவேஜை வந்து இந்த மாதிரி மறைமுகமா வந்து கொண்டு வர பாக்குறாரு. கேட்டுட்டீங்க பஸ், அந்த கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். குஜராத் ஒரு ஸ்டேட் லாங்குவேஜ், ஹிந்தி வந்து இந்தியா முழுக்க பேசுற லாங்குவேஜ். இது போய் வெளியே பேசணும், எது பேசணும்? அப்ப இவங்க சொல்றது சரியாயிடுதுல, ஹிந்தியை வந்து கொண்டு வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல அம்பேத்கருக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க. அம்பேத்கர் எதிராக போராட்டம். ஆர்டிகல் 351 இட்ஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொமோட் ஹிந்தின்னு போட்டு இன்னைக்கு வரைக்கும் மாத்திருக்காங்களா?
ஹிந்தியை வளர்த்தெடுப்பது அரசாங்கத்தின் கடமை, டியூட்டின் கடமைன்னு போட்டு ஆர்டிகல் 350 எடுத்து பாருங்க. அம்பேத்கர் எடுத்து போராட்டம் பண்ணுங்க. அம்பேத்கர் படத்தை மட்டும் வச்சுக்க சொல்ல எதுவுமே செய்ய மாட்டீங்களா? அம்பேத்கர் மும்மொழி கொள்கைக்கு என்னமா தீர்வு சொன்னார்? இந்தியாவுடைய தேசிய மொழிகளுக்கு என்னமா தீர்வு சொன்னார் சொல்லுங்க. சமஸ்கிருதம் வைப்போம்னார். எங்க அண்ணன் தயாநிதி சொல்றாரு, எதுக்குங்க சமஸ்கிருதம் வைக்கணும்? கம்பு சுத்துறாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள. சமஸ்கிருதத்தை தேசிய மொழியை அறிவிச்சிருங்க அப்படின்னு சொன்னது அம்பேத்கர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாரு. யாரோ ஒருத்தர் கொண்டு நான் சொல்லுது அரசமைப்புக்கான தலைவராக குழுவா இருந்தாருன்னு சொல்ல அமெண்ட்மெண்ட் BR அம்பேத்கர் பர்சனலா கொண்டு வர்றாரு. சான்ஸ்கிரிட் கொண்டு வருங்க. அதுவும் தேவநாகரி ஹிந்து டாமினன்ட் இதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த லெட்டர் எப்படி இருக்கணுங்கிற வரைக்கும் சேர்த்து சொல்றாரு. நீங்க சொல்லுங்க சார், இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நீங்க தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷன் பத்தி பேசுறாங்களா இல்லையா? அரசமைப்புக்கு விரோதமாக அரசமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்றேன். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? இல்ல நடைமுறையில இப்ப மொழி அழிஞ்சிட்டு வருது, அதுக்கு இந்திய வந்து ஒரு காரணமா வந்து மொழியை வளர்க்கறது என்ன பண்ணிட்டீங்க? பதில் சொன்ன பிறகு திருப்பி கேட்காங்க சார், எனக்கு போர் அடிக்க, நான் அடுத்த வேலை பார்க்கணும். தமிழை வளர்க்கறதுன்னு செஞ்சீங்க சொல்லுங்க. ஒருத்தர் பேரா தமிழ்ல இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க 10 பேரை குறிப்பிடுங்க, முக்கியமான பிரமுகர் 10 பேரை குறிப்பிடுங்க, ஒருத்தர் பேரா தமிழ்ல இருக்கான்னு பார்த்தோம். என்ன சார் பேசவே மாட்டேன்றீங்க? பாவம் நல்லா பேசுவீங்களே சார் நீங்க கடகடன்னு. என்ன சார் யார உலகத்தை பூரா நீங்க இப்படி பண்ணிட்டு 50கள் 60களா யாருக்கு விவரம் தெரியாம உட்காந்துருக்கு? இன்னைக்கு அவன் வந்து அவன் தேடி பார்த்துறான் சார். ஏர் கண்டிஷன் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு இப்படி கூகுளில் பண்ணி சர்ச் பண்ணா ஏர் கண்டிஷன் எப்படி வைக்கிறதுனா வந்துரு சார். எங்கள் டெக்ஸ்ட்லையும் ஆடியோவில் வந்துரு சார். ஒரு செகண்டில் சொல்லுவான் சார் அவன். எங்கே போயிட்டு இருக்க காலம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க? பூரா மும்மொழி கொள்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. இல்லை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற லாங்குவேஜை படிச்சுக்கிட்டா பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டா பரவாயில்ல. பலவீனமான டாபிக் எடுத்து ஏங்க நல்ல டாபிக் எடுத்துட்டு வர வேண்டியது ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இல்லாத டாபிக் வச்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு சொன்னேங்க, இம்ப்ளிமெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் தானேங்க. 2000 கோடி காசு கொடு PM பண்ண மாட்டேன் நீங்க தானே கேட்குறீங்க. காசு வாங்கிட்டு என்ன செய்வீங்க? உங்களுக்கு விருப்பமான தானே செய்வீங்க. நீங்க தானே இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர். பரந்தூர்ல விமான நிலைப்பான நரேந்திர மோடி அவர் சொன்னாரு, அந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுத்த நீங்க தானேங்க. நீங்க தானே இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர். எனக்கு ஏர்போர்ட் விஸ்தாரம் பண்ணி தரப்பா, நான் காசு கொடுக்குறேன், உனக்கு இடம் கொடுன்னு. இடம் யார்கிட்ட இருக்கு? நிலம் யார் உரிமை? மாநில உரிமை. நிலம் மத்திய அரசு கிடையாது. மாநில அரசு தான் நிலத்தை கையப்படுத்தி கொடுக்கணும். 8 வழிச்சாலைக்கு யார்? கலெக்டர் தான் இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர். பரந்தூர் விமானத்தை நிலத்தை கையப்படுத்திருக்கான அறிவிப்பு யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க. இந்த இடத்த பூரா சர்வே நம்பர் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. கலெக்டர் யார்? மாநில அரசா மத்திய அரசா? சார் பதில் சொல்லுங்க சார். கலெக்டர் மாநில அரசா மத்திய அரசா? அது சொல்லுங்க சார். அப்ப எப்படி சார் அவர் எப்படி சார் கொடுப்பாரு? பரந்தூர் விமான நிலையம் மத்திய அரசா சார் நீங்க திட்டணும் சார். இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர் ஸ்டேட் கவர்மெண்ட், அதை புரிஞ்சுக்கங்க. நான் 2000 கோடி கொடுத்துருவேன், PMC கொடுத்துருவேன், இம்ப்ளிமெண்ட் நீங்க தானே. சரி, மும்மொழி கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதுக்காக நாடே சொல்லுது இல்ல 2152 கோடி ரூபாய் ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் வந்து முந்தானத்து மத்திய அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அவங்க தான் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. பதில் லெட்டர் தான் அவர் போறார். சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு லேடி டக்குன்னு பேர் வந்து அவங்க வந்து அவங்க வந்து லெட்டர் அனுப்புறாங்க. அது பதில் அனுப்புறாரு. ஆமா நீங்க சொன்ன கரெக்ட் தான், போன வருஷம் நீங்க கொடுத்த கோடியில் 700 கோடி ரூபாய் செலவழிக்காம இருக்கு, ஆனா அடுத்த தவணை கொடுங்கன்ற. இவ்வளவுதான் உங்களுக்கு. ஏற்கனவே நீங்க கொடுத்த காசுல 700 கோடி செலவழிக்கப்படாமல் இருக்கு, அப்படியே அடுத்த காசை கொடுங்க. அவங்க லெட்டர் போட்டது இதுதான். அவங்க லெட்டர் போட்டப்போ தான் பதில் போறாரு. சார் உங்களுக்கு நான் ஸ்கீமுக்காக கொடுத்தேன், பெண்களுக்கும் பள்ளிக்கும் தாய்மார்களுக்கும் கல்விக்காகவும் நான் கொடுத்துருக்கேன், 700 கோடி ரூபா நீங்க செலவழிக்காம வச்சிருக்கீங்கன்னு பார்த்து தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். அது வந்து காசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும், செலவு வந்து மாநில அரசு போடும். என்னங்க 700 கோடி ரூபா செலவழிக்கல? இந்த அகாடமிக் இயர் மார்ச் மாதம் முடிச்சு, இந்த ஃபைனான்சியல் இயர் இந்த மார்ச் மாதம் முடிய போது பிப்ரவரி 20ஆம் தேதி நீங்க வந்து காசு செலவழிக்காம வச்சிருக்கீங்க, 700 கோடி ரூபா அப்படி வச்சிருக்கீங்க. யாருக்கு சார் போயிருக்கும் அந்த 700 கோடி? வந்துருச்சு சார், காசு செலவழிக்காம வச்சிருக்கீங்க. நீங்க என்ன சார் காசு கொடுன்னு கேக்குறீங்க? இல்ல அந்த 700 கோடி இந்த 2152 கோடி ஒண்ணு இல்ல, அது வேற ஸ்கீம் இது வேற ஸ்கீம். நான் தான் சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கரூர்ல நேற்று கூட்டத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. 40,000 கோடி வருஷ பட்ஜெட். என்ன பண்றீங்க சொல்லுங்க. சம்பளம் தவிர அடுத்து என்ன சொல்லுங்க. பள்ளிக்கூடங்கள், இடிஞ்ச பள்ளிக்கூடம் மாற்றுக்கிடம் கட்டிருக்கீங்களா? அவருடைய அன்பில் மகேஷ் அவர் பையன் அவர் சொந்த ஊர்ல பள்ளிக்கூடம் எப்படி நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க நீங்க வாங்க, ஒரு நாள் எங்களோட டூர் பண்ணுங்க, 100 பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் சிதிலம் அடைஞ்சு 100 பள்ளிக்கூடம் ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா? இது சம்பளம் தவிர நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. 40,000 கோடி எங்க போகுது நீங்க சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதே பள்ளியிலையும் கல்வியிலையும் விளையாட்டுக்கும் கூட கொடுத்ததில்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். சார் உடற்பயிற்சி ஆசிரியருடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க தெரியுமா? 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்னு ஒரு கணக்குங்க. அதை மாதிரி இத்தனை மொத்த மாணவர்களுக்கு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் கணக்கு சரிங்களா? ஒரு டீச்சர் வந்து ரேஷியோ வந்து ஒரு கிளாஸில் 40:1 ரேஷியோ வச்சிருப்பாங்க. அது வந்து சில இடத்துல 30 இருக்கும், சில இடத்துல 35 இருக்கும், சில இடத்துல 40 இருக்கும். ரேஷியோ வந்து 40:1. 40 மாணவர்கள் இருந்தால் ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு, ரைட்டுங்களா? அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் மொத்தமாக 40க்கு ஒரு வேண்டியதில்லை. அங்கே வந்து 500 மாணவர்கள் இருந்தால் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் ஒரு கணக்கு இருக்கும். நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல, இந்த நம்பரே குறைச்சிட்டு 500 மாணவர்களுக்கு ஒன்றுலாம் வைக்க முடியாது, 750 மாணவர்களுக்கு ஒன்று போதுன்னு குறைச்சிட்டாங்க சார். இதான் நீங்கள் பள்ளியிலையும் கல்வியிலையும் உடற்கல்வியும் விளையாட்டு வளர்க்கிற லட்சணமா? இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க உள்ளதையே ஒழுங்கா பண்ண மாட்டேன்றீங்க. ஏசர் ரிப்போர்ட் வந்து படிச்சு சொல்லிட்டு இருக்குமா இல்லையா?
அதுவே பாஜக வந்து பிளான் பண்ணி வெளியிட வைக்குது அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அந்த பேட்டியில் அப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து 70% மாணவர்கள் படிக்க தெரியலன்னு ஏன் சொல்றாங்க? இங்கே தமிழ்நாட்டில் 87% மாணவர்கள் படிக்கலன்னு சொல்ற அந்த ஏசர் ரிப்போர்ட் உத்தரப்பிரதேசத்தில் 70% மாணவர்கள் படிக்க தெரியலன்னு சொல்லுது. ஏன் 30% மாணவர்கள் படிக்க தெரியல, 70% மாணவர்கள் சூப்பர் சொல்லிருக்கலாம்ல? உத்தரப்பிரதேசத்தில் யார் கவர்மெண்ட் சொல்லிருக்கலாமா? ஏன் அங்கே வந்து 80% சொல்றாங்க, இங்கே 87 அங்கே 80 ஏன் சொல்றாங்க? இல்லை, ஏசர் ரிப்போர்ட்டே வந்து பிரைவேட் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தான் அதுவே கொண்டு வந்திருக்காங்க. பிரைவேட் யார் என்கரேஜ் பண்றா நீங்க சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு படிச்சு சொன்னேன், பிரைவேட் கூடி இருக்கா கவர்மெண்ட் கூடி இருக்கா? பிரைவேட் தான் கூடியிருக்கு. அப்ப ஏன் யார் என்கரேஜ் பண்ணா? தமிழ்நாட்டில் அண்ணன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்த பிறகு 500 பள்ளிக்கூடம் திறந்துருக்கோன்னு சொல்லுங்க. எத்தனை டாஸ்மாக் கடை திறந்துருக்கீங்க? எத்தனை டாஸ்மாக் கடை திறந்துருக்கீங்க? மூட திறக்கிறீங்க, மாத்த திறக்கிறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணா அடுத்த தெருவில் திறக்கிறீங்க. கடை குறைஞ்சிடக்கூடாது உடம்புப்படியா இருக்கீங்களா இல்லையா? அப்புறம் பள்ளிக்கூடம் 500 பள்ளிக்கூடம் சொல்லுங்க, திறக்கக்கூடாதா? ஒரு வருஷத்துக்கு 100 பள்ளிக்கூடம் தான் கேட்குறேன். 5 வருஷம் 500 பள்ளிக்கூடம் திறந்திருக்கீங்களா கேளுங்க. பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாட்டில் புதுசாக 500 பள்ளிக்கூடம் திறப்பு சொல்லுங்க. இருக்கிற பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க. என்ன நீங்க ஊக்கப்படுத்துறீங்க? தனியார் ஊக்கப்படுத்துறீங்க. நீங்க தான் சார் ஊக்கப்படுத்துறீங்க. நீங்க தான் சார் தனியார் பள்ளிக்கூடமே வச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லுங்க. திமுக காரங்காட்டு தனியார் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த அரசாங்கம் பிளாக்மெயில் ஜனதா கட்சியா இருக்கு. என்ன பிளாக்மெயில் சொல்லுங்க? PM ஸ்ரீ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க, அதுக்கான காசு கேட்பீங்களா? இப்படி கேட்பீங்க? புரியுது. நீங்க சொல்லுங்க. வேலை பார்க்குற சம்பளம் கொடுத்தானே சார் நீங்க கேட்பீங்க. வேலை பார்க்க மாட்டேன் சம்பளம் கொடுத்துன்னா உங்க முதலாளி கொடுப்பாரா சார்? கொடுக்க மாட்டார்ல. அவ்வளவுதான் சார். PM ஸ்ரீ ஸ்கீமுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு சார். இந்த ஸ்கீமுக்கு அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், ஆனால் அதுக்கான காசை கொடு. ஏன் நீ ஆந்திரா கொடுத்தியே கேரளா? பாஸ், ஆந்திராவில் கேரளா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன திராவிட மாநிலங்களில் பூரா பண்ணிட்டாங்க, நீங்கள் பண்ணல. பண்ணாதுக்கு எப்படி கொடுப்பாங்க? ரொம்ப எளிமையான விஷயம் சார். கேஸ் சிலிண்டருக்கான மானியம் வாங்குற, கேஸ் சிலிண்டர் வாங்கணும்ல, எனக்கு மானியம் 300 ரூபா கொடுங்க, நான் கேஸ் சிலிண்டர் வாங்கணும்னு சொல்லுவீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? கேஸ் சிலிண்டருக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன், 300 ரூபா மானியம் கொடுக்குறான்னு வச்சுக்க ஒரு பேச்சு. நான் வந்து வீட்டில் போய் கடையில் போய் நான் குடிக்கிற ஒரு ஆள் வந்து கடையில் போயிட்டு நான் இந்த மாதம் கேஸ் வாங்கலை, எனக்கு விலை 300 ரூபா காசு கொடுத்துரு சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்களா? மானியம் எனக்கு வரணும்ல. நான் சிலிண்டர் வாங்கி தான் 300 ரூபா கொடுத்துருப்பீங்கல்ல. அப்போ சிலிண்டர் வாங்கலை 300 ரூபா, ஏன் 300 ரூபா தானே கொடுங்கன்னா? சிலிண்டர் வாங்கினா தான் 300 ரூபா. இல்ல, இங்க வந்து 2 மொழி கொள்கை இல்ல, 2 மொழி கொள்கை இருக்கு. புரியுது, 2 மொழி கொள்கை இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு பாலிசி நீண்ட காலமா வந்து பிஎம்சி வந்து மும்மொழி கொள்கையை வந்து வலியுறுத்துது. அப்புறம் எப்படி நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவங்க கேட்கறாங்க. கேட்டு போறாங்க. எனக்கு பதில் தெரியல. சங்கர் சர்மா அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு பதில் தெரியல. ஒரே மேட்டர் திரும்ப திரும்ப பேசுறது உங்களுக்கு கொஞ்சமாவது போர் அடிக்குமா நான் யோசிக்கிறேன். ஏங்க மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குங்க, அது தானங்க சொல்லிட்டு இருக்கு. 55% பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி கொள்கை இருக்குது. 56% 56 லட்சம் மாணவர்கள்ட்ட மும்மொழி கொள்கை இருக்குது. அவங்க பூரா மும்மொழி கொள்கை இருக்கிறாங்க. மோர் தென் 50% ரெண்டு சைட்லையுமே, பள்ளிக்கூடம் இன்னைக்கும் மாணவர்கள் இன்னைக்கும். மெஜாரிட்டி கூட பார்த்துக்கோங்க. நீங்க மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் தேர்ட் லாங்குவேஜ். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இங்க நீங்க? இல்ல, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதை இவங்க பிளாக்மெயில் சொல்றாங்க. அது எப்படி பிளாக்மெயில் ஆகும்? அப்படிதானே அமைச்சர் பெருமக்கள். இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். கேஸ் சிலிண்டர் வாங்கிக்கோங்க. நீங்க உங்க ஆஃபீஸ்ல போய் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சார் நான் பேட்டி எடுக்க மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், சம்பளம் கொடுங்க. சார் ஏன் சம்பளம் தானே சார், ஏன் சம்பளம் கொடுங்க, உங்களுக்கு என்ன சார் கேளுங்க. சங்கர் சர்மான் பேர் போட்டு தானே சார் சம்பளம் வரும். உங்க அக்கௌண்ட் தானே சார் சம்பளம் வரும். அது உங்க சம்பளம் தானே சார், உங்க சம்பளம் தானே. நாளைக்கு நீங்க போய் நான் வேலை பார்க்க மாட்டேன் எனக்கு கொடுங்க. ஏன் சம்பளம் சொல்லுங்க. வேலை பார்த்தா தான் சம்பளம். அப்ப இந்த இடத்துல அரசு கேஸ் சிலிண்டர் வாங்கினா தான் மானி. இது பிளாக்மெயில் இல்ல, இதுதான் மேண்டேட், இதுதான் டியூட்டி. நீங்க வேலை செய்யுங்க, காசு வாங்கிக்கோங்க. இது அந்த ஸ்கீமுக்கானது. கப்பல் கட்டுறேன்னு வாங்கிடுறீங்க சார், கப்பல் கட்ட மாட்டீங்க, காசு கொடுங்க. கப்பல் கட்டுற காசு தரேன்னு சொன்னல, கூட முடியுங்களா? எனக்கு புரியவே இல்லை. கப்பல் கட்டுறதுக்கு காசு, புதிய துறைமுகம் உருவாக்குறது காசு, நீங்க ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா காசு. ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், அந்த ஸ்கீமுக்கு நான் காசை கொடு. ஜிஎஸ்டி வரி நிலுவை வச்சிருக்காங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குத்தொகை ஈவுத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்க சண்டை போடுங்க, நியாயம். இது ஸ்கீமுக்கு மத்திய அரசுடைய ஸ்கீமு. 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு சொன்னா அது தமிழ் விவசாயிகளுக்கு தானே போகுது. யார் கொடுக்குறா? அவ்வளோதான், தமிழர்களுக்கு தானே வருது. அந்த 2000 கோடி தமிழர்களுக்கு தானே வரும். நீங்க ஸ்கீம் கொண்டு வர மாட்டேன்னு என்ன அர்த்தம்? யாருக்கு நட்டம்? இல்லை எங்க ஊர்ல இல்லவே இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நானே சண்டை வரேன். என்னங்க எங்க ஊர்ல இல்லாத பழக்கத்தை உண்டாக்குறீங்க? நம்ம ஊர்ல 60% பேர் அங்கதான் உட்காந்துருக்கிறான். அப்ப என்னுடைய வீட்டு ஏழை கிராமப்புற படிக்காத பாமர மக்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு நல்ல நோக்கம் கேட்டா சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதை வந்து வரவேற்குது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் 90-99% எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறாங்க. அப்ப இது மக்கள் மத்தியில் எப்படி போய் ரெஜிஸ்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க? மக்கள் முன்னாடி எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்னு கேட்காதீங்க. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மக்கள் பிரைவேட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு, மும்மொழி கொள்கை தான் பெஸ்ட்டுன்னு போயிட்டாங்க சார். ரஜினி படம் ஒன்றுக்கு, கமல் படம் ஒன்று இருக்குது, ஒரு நடிகர் படம் மட்டும் ஓடுது. அப்போ எந்த நடிகரை ஏற்றுருக்காங்க உங்களுக்கு குழப்பம் இருக்காது. அது நீங்கள் கேட்கல எந்த நடிகரை ஏற்றுட்டாங்க, எந்த படம் ஓடுதோ அந்த நடிகரை ஏற்றுருக்காங்க தானே? ஆமாம் இல்லை சொல்லுங்க சார், பேச்சு துணைக்கு வாங்க. ஆமாம் இல்லை தானே? அப்போ
இல்ல சார். சார் 2 நடிகர் படம் வருது. ஒரு நடிகர் படம் வந்து ஓஹோன்னு ஓடுது, ஒரு நடிகர் படம் ஓடல. அப்ப எந்த நடிகரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க? இல்ல மீதி 52 பதில் சொல்லுங்க. 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்கல்ல. வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. அதான் சொல்லிட்டு அவங்க வாய்ப்பு கொடுங்க, படிக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கிறேன். அது வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து பழி வாங்கிட்டு இருக்கீங்க நான் சொல்ல வரேன். அவங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுதான் வாய்ப்பு கொடுக்கத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அரசு பிள்ளைங்க யார் உட்காந்துருக்கான்னு சொன்னேன்ல, உங்க பிள்ளை உட்காந்துருக்காங்களாங்க. உங்க பிள்ளைல பூரா தனியார்ல சேர்த்துட்டீங்க. அப்ப அரசு பிள்ளைங்க என்ன நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? அப்ப அரசாங்கம் இதுல வந்து தெளிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்திய அரசாங்கம் வந்து அப்போ இந்த 2000 சரியா இருக்கு. இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம், கெட் த மணி, டோன்ட் இம்ப்ளிமெண்ட் யுவர் யூஸ். இப்போ இருமொழி கொள்கை இருக்கக்கூடாதுன்னு சண்டை போடலையே. மும்மொழி கொள்கை இருந்தா இந்த காசு, இல்லைன்னா இந்த காசு கிடையாது. ஏன் அந்த ஸ்கீமே அதுக்கானது? ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஜிஎஸ்டி போன மாசம் வர வரைக்கும் வராமல் கொடுக்காம இருக்காங்களா? மற்ற டாக்ஸ் டேக்ஸ் கொடுக்காம இருக்காங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் உட்கார வைக்காம, பார்லிமெண்ட்ல பேச விடாம இருக்காங்களா? என்ன நடக்கல? தமிழ்நாட்டுக்கான எல்லா விஷயமும் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து இட்ஸ் அபவுட் பர்டிகுலர் ஸ்கீம். அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எப்படி காசு கேட்பீங்க? சட்டம் வாங்க போனீங்க, மிச்சம் கொடுங்கன்னு கேட்குறீங்க, அவன் காசு கொடுங்கன்னு கேட்பான். மிச்சம் கொடுங்க பாரு. நான் 500 ரூபா கொடுத்துருந்தா நீ 45 ரூபா மிச்சம் கொடுத்துருப்பல, 45 ரூபா 500 ரூபா கொடுத்தா தானங்க 45 ரூபா மிச்சம் கொடுக்க முடியும். வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்கீமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்கீம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இம்ப்ளிமெண்ட் ஸ்கீம் கெட் மணி. தமிழ்நாடு முழுக்க 200 கால்நடை மருந்துகளுக்கான இது ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க, கால்நடை மொபைல் ஹாஸ்பிட்டல் 200 ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபுல்லி போடாமல் வச்சுருந்தாங்க. ஏன்? அதில் நரேந்திர மோடி படம் இருக்குன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 100% ஸ்கீமில் தமிழ்நாட்டுடைய ஷேர் கிடையாது. 100% ஸ்கீமில் கூட போடணும். என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. அப்புறம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக ஊரை விட்டு ஆறு விட்டு மலையில் நனைய விட்டு அப்புறம் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ அப்போ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கா நீங்கள் பாருங்க. ஓகே, இந்த விவகாரம் தொடர்பா அவங்க போராட்டம்லாம் பண்ணாங்க திமுக சார்பாக. அப்போ என்னென்ன போராட்டம் பண்ணாங்க? மும்மொழி கொள்கை தொடர்பா என்ன போராட்டம்? மும்மொழி கொள்கை வேண்டாம். அது ஏன் இருக்கிறத பற்றி செய்வாங்க? தனியார் பள்ளிக்கூடங்கள் வாசலில் போய் மூட வேண்டியதானே? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. இல்ல அதான் சென்ட்ரல் பிரதமர் மோடி வந்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல இனிமேல் பிரதமர் அடுத்த விஷயம் பேசுறோம். நான் வந்துறேன். திரு உதயநிதி அவர் பேசின பத்தி வந்துருவோம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே கிடையாது. சரிங்களா? மும்மொழி கொள்கை பிரச்சனை. நீங்க நவோதயா பள்ளிக்கூடம் சொன்னாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. டிஏவி ஸ்கூல் இருக்கு, இருந்துட்டு போது முடிஞ்சு வச்சுக்கத. சாரி, கேந்திரிய வித்யாலயா கேவி ஸ்கூல் இருக்கு, இருந்துட்டு போது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, தமிழ்நாட்டில் தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க எல்லா திமுக காரங்களும். இங்க வந்து ஹிந்தி சொல்லி தராதீங்கன்னு. அதுல கட்ஸ், அதுல திறமை. பாதியால் நம்மளால உட்காந்துருப்பான். ஓகே, அதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நாள் வந்து பிரதமர் மோடி வரும்போது கோ பேக் மோடின்னு வந்து கருவேப்பிலை விட்டாங்க. இனிமேல் வந்து கெட் அவுட் மோடின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லிட்டு போனால் அவங்க பதில் ட்வீட் போட்டு போகிறாங்க. கோ பேக் மோடி போட்டது அது வந்து ஒரு முழுக்க ஐடிவிங்க பண்ண வேலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? பிஜேபி ஐடிவி வந்து கோ பேக் ஸ்டாலின் போட்டு காட்டாங்க. கோவிட் பீரியடில் கோயம்புத்தூருக்கு தமிழக முதலமைச்சர் போய் விசிட் பண்ணப்போ என்னாச்சுன்னு பார்த்துக்கோங்க. கோ பேக் ஸ்டாலின் வந்து நேஷனல் ட்ரெண்டிங். தமிழக மக்கள் சொன்னாங்கன்னு நீங்கள் நம்புவீங்களா? நான் நம்பலை. கோபேக்ஸ் மோடி எப்படி வந்து ஒரு ஃபேக்காக ரெடி பண்ணி எல்லாரும் அங்கங்கே போட்டு 11 மணி காலையில் எல்லாம் ட்வீட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா ஐடிவிங்க இந்தியா முழுக்க ஆட்களை வச்சு பண்ணதோ அதே மாதிரி உங்களுக்கு தான் பண்ண தெரியுமா, எங்களுக்கு பண்ணது கோபேக் மோடி பண்ண மாதிரி கோபேக் ஸ்டாலின் பண்ணி கொடுத்தாங்க. முன்னாடி சன் டிவியில் நியூஸ் போட்டுருப்பாங்க பார்த்து தமிழக மக்கள் இந்தியா முழுக்க ட்ரெண்டிங். இப்போ போடுறது இல்லையே, ஏன்? அவங்களும் போட்டு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அந்த டெக்னிக் பேசாம ஆயிட்டாங்க. அப்போ இவர் கெட் அவுட் மோடின்னு போட்டாங்கன்னா அவங்க கெட் அவுட் ஸ்டாலின் போட போகிறாங்க. என்ன கெட்டு அது இப்போ என்ன இவங்க ஐடிவிங்க இல்லையா? அவங்க ஒரு 100 கோடி செலவழிச்சாங்க, ஒரு 50 கோடி செலவழிக்க மாட்டாங்களா? அது ட்விட்டர் பப்ளிக்கோட ஒப்பீனியனா? இதெல்லாம் தான் அதில் பழைய காமெடி. அதான் உதயநிதி அவருடைய அந்த பதிலுக்கு வந்து அண்ணாமலை நேற்று கரூரில் பேசும்போது ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து உதயநிதி மேலே வச்சிருந்தாரு. நீங்கள் பார்த்து எல்லாருமே கடுமையான வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதை நான் ஏற்க முடியாது. அதில் வந்து எனக்கு எந்த நான் முதல் பாயிண்ட் என்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து யார் கடுமையான வார்த்தையும் பேசினாலும் இது ஏற்க முடியாது. அது வந்து இவர் பேசினாரா அவர் பேசினாரா, இவரை பற்றி பேசினார் அவர், மோடியை பற்றி பேசினா தப்பு, ஸ்டாலினை பற்றி பேசினா சரிங்கிற குரூப் நான் இல்லை. யாரை பற்றி பேசினாலும் தப்புன்னு சொல்ல குரூப். ஆனால் யார் பேசாத இவர் பேசிட்டாருங்கிற நீங்கள் சொல்லணும். இந்த தனிப்பட்ட தாக்குதல் ஓடிட்டு இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்து நீங்கள் கெட் மோடி சொல்றது சரிதானே, அது சொல்லுங்க. அது தானே, அது வந்து தாக்குதல் இல்லையா? அது கடுமையானது இல்லையா? எனக்கு ஏற்புலன்னு சொல்லிட்டு போங்க. இல்லை உதயநிதி ஸ்டாலினை வா போ அவனை இவனை அப்படின்லாம் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கவர்னரை வந்து ஓட அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு திரு உதயநிதி. கவர்னர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சொல்லியிருக்காரு இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு எடுத்து கொடுக்கவா இல்லை? அது சரியா? நான் எல்லாருமே சரியில்லைன்ற நான் அண்ணாமலை பேசுனா சரின்னு சொல்ல. நல்லா இங்கே அண்ணாமலை அப்படி தான் பேசுவாருன்னு சொல்ல, அண்ணாமலை சரியாக பேசுகிறான்னு சொல்ல, அண்ணாமலை என்ன தப்பாக பேசுகிறாருன்னு சொல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்க. முதல் பதில் யார் பேசினாலும் ஏற்க முடியாது. 2வது பதில் யார் பேசாதே அவர் பேசினார். 3வது பதில் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். கவர்னரை பார்த்து, பிரைம் மினிஸ்டரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? களவாணிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புறம்போக்குங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரதமரை நீ வந்து ரோட்டில் போய் பாரு, உன்னை வந்து விளக்கமாத்து கொண்டு அடிப்பாங்க, ஓட வரட்டி அடிப்பாங்கன்னு கவர்னரை பார்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் பெரிய பெருமக்கள் பயன்படுத்துகிறேன். நான் சொல்றது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்தினான்னு நான் சொல்ல, பெருமக்கள் பயன்படுத்தின வார்த்தை. அதுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போறீங்க? யாரா பேட்டி கேட்டுறீங்களா?
அதான் இப்போ கெட் அவுட் மோடின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு இவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, பால் டாயில் பாபு அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் ஓட்டுவேன். நான் தான் இவ்வளோ நேரம் பதில் சொன்னேன்லங்க. இல்லை அவர் போட்டிக்கு இப்படியெல்லாம் சொல்றாரு. யார் சொன்னாலும் ஏற்க முடியாது. யாரும் சொல்லாத அவர் சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதே நீ தரம் கொஞ்சம் பேசுவோம், நான் தரம் கொஞ்சம் அப்படி தானே அந்த வழியில் படுத்தணும். அவர் இன்னைக்கு எவ்வளோ பேசுவோம், நான் ரொம்ப கேவலம். அண்ணாமலை இவ்வளோ நாள் வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே, இந்த 2 நாள் பேசின விஷயம் எல்லாமே டைவர்ட் ஆகி இப்போ அடுத்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சுல்ல. அண்ணாமலையே வந்து இப்போ தப்பாக பேசுகிற அளவுக்கு இப்போ இன்னொரு டாபிக் கிடச்சிரும்ல. அண்ணாமலையாவா? அண்ணாமலையா பேசுங்க. அவர் இன்னைக்கு சரியா பேசிருக்கீங்க. அண்ணாமலையை தப்பா பேசுறேன் எனக்கு புரியல. அண்ணாமலை எப்போ சரியா பேசுறீங்க சொல்லுங்க. 3 வருஷம் இந்த பிரசிடென்சியல் கேரியர்ல நீங்க எப்போ சரியா பேசுறீங்க சொல்லுங்க. அண்ணாமலையை பாராட்டி நீங்க ஒரு வார்த்தை நீங்க பேசல சொல்லுங்க. நீங்க பேசுன சொல்லுங்க தனியா, இல்ல மற்ற இன்டர்வியூ எடுக்கிற பெருமக்கள் பேசுன சொல்லுங்க. அண்ணாமலை சூப்பர் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பெருமானார் சொன்னதை சொல்லுங்க. இது அண்ணாமலையே விமர்சனம் பண்ண நீங்க டெய்லியா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பயே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இது நல்லதில்லை தானே? அதுல என்ன சந்தேகம்? முதல் பதில் நீங்க கவனிக்க 4வது முறை சொல்றேன். முதல் பதில் 4 பதில் சொல்றேன். ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கை வேணும், அதுதான் பாண்டேயோட பார்வை. இந்தியா முழுக்க வேணும், இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. என்னுடைய பதில் வேணுங்கிறதுல இருக்கு. நல்ல காதுல வாங்க. இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஓகே, அப்போ ஹிந்தி திணிச்சாலும் பரவாயில்ல. நான் ஒன்னே ஆமான்ட்டுவல்ல. எவ்வளவு புத்திசாலித்தமாக கேட்குறீங்க. உங்களுடைய டாக்டிஸ் அப்படியே கிரில் பண்ணி எதிராளிகளை அலறடிக்கக்கூடிய சங்கர் சர்மா, அதுதான் எதையும் திணிக்க முடியும், யாரும் திணிக்க முடியும். இந்திய திணிச்சா நீங்கள் பாஜகவாக இருந்தாலும் எதிர்ப்பீங்க. இந்திய திணிக்கவே முடியாதுன்றேன். அப்புறம் திணிச்சான்னு சொன்னேன். சூரியன் மேற்க உதிச்சான்னு கேட்குறேன். உதிக்காதுங்கன்றேன். உதிச்சா அப்படி உதிக்காதுன்ற அப்புறம் இல்லாத கேள்விக்கு நீ பதில். உங்களுக்கு பொழுது போல, எனக்கு பொழுது பத்தலை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்து ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பிப்ரவரி 21 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.